Hi Kenneth, I'm your Mucky Band. நம்ம கொடுக்குப்பெல்லோ பார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 6 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ஐம் ஸோ பிஸி அண்ட் டயர்ட்ரா. இந்த டைம் விட்டால் எனக்கு எப்போ ரெக்கார்ட் பண்ணுறேனே தெரில. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். I try to my best to give you a good voice. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் த வீடியோ சீட் ஆஸ்க் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் கடைசி அதில் விட்டுருப்பேனா ஜங்குக் பஸ்ட் அவுட் ஆகி எல்லாம் உண்மை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். தன்னால தான் ஜங்குக் இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி இவங்க கண்ணிலேருந்து அப்படியே டீயர்ஸ் மொத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அதை ஜாக் பார்த்துட்டு டேய் ஜங்குக் இவங்க அழுகுறான்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் ஜங்குக் பார்க்குறான் இவங்க எப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவன் கண்ணிலேருந்து அப்படியே டீயர்ஸ் மொத்தம் ஊற்றிட்டே இருக்கு. அதை பார்த்த உடனே தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் அவன் என்ன பேசியிருக்கான்ட்டு. அவன் அப்படியே அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டே தப்பு பண்ணிட்டேனே இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சே யோங்கி அப்படின்னு கூப்பிடுறான். யோங்கி அப்படியே ஜங்குக பார்க்கறான். ஆனா அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே மேல ஓடிடுறான். பின்னாடி அப்படியே ஜாக்கும் போறான். ஜங்குக்கு அப்படியே போற யோங்கியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. அதனால அப்படியே அவன் சோஃபாலே உட்காந்துடுறான் தலையில கை வச்சு. தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்னென்ன இருந்தாலும் அவன்கிட்ட இப்படி சொல்லிக்க கூடாது. இத்தனை நாள் அப்ப அவன்கிட்ட சொல்லாம இருந்ததும் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுல. அவன் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு சொல்லாம வந்து கடைசியில அவன் கஷ்டப்படுறதுக்கு மேல அவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசி வச்சிருக்கோம். அவன் இப்ப ரொம்ப கஷ்டப்படுவானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் ஏன் அங்க பாக்கணும்? அந்த அம்பைய என் மேல வந்து விடணும். அப்படியே விட்டாலும் எதுக்கு திருப்பி டாஸ்க் கொடுத்து நாங்க வேர்ல்டுக்கு வரணும்? ஏன் எனக்கே மேல லவ் வரணும்? நான் எதை சூஸ் பண்ணுவேன்? யாரை இழக்க முடியும்? யாரை சமாதானப்படுத்த முடியும்? முதல்ல என்னால என்னையே சமாதானப்படுத்த முடியல. நான் போய் எப்படி அடுத்தவங்களை சமாதானப்படுத்துவேன்? இப்ப யோங்கிக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஆரம்பம் தெரிஞ்சா அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நானும் என் அண்ணன் மாதிரி பண்ணிட்டேன் தானே அவர் நினைப்பாரு. ஆனா நான் எதுவும் வேணும்னு பண்ணலையே. இதுல என் தப்பு என்ன இருக்கு? நான் யாருக்கிட்ட என்னன்னு பேச முடியும் அப்படின்ட்டு அவனே அவன்கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே சோஃபாலே தூங்கிடுறான். அப்போ ஜாக் வந்து அவன் அப்படியே எழுப்புறான். டேய் ஜங்குக், டேய் ஜங்குக் எந்திரிடா அப்படின்ட்டு ஜாக் எழுப்புறான். அப்பதான் ஜங்குக் எந்திரிக்கிறான். என்ன ஜாக், எதுக்கு என்ன எழுப்புற? எந்திரிடா, நீயும் சாப்பிடல, இவங்கயும் சாப்பிடல, ஏஞ்சி சாப்பிடுங்கடா, நான் குக் பண்ணியிருக்கேன். எனக்கு வேண்டாம், நீ போ, நீயும் போய் யோங்கியும் சாப்பிடுங்க, நான் வரல. அதே தாண்டா அவனும் சொல்றான், நான் வரல, நீயும் ஜங்குக்கும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்றான். சரி, இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னமோ அழுதுட்டு தான் இருக்கான். என்ன அழுதுட்டு இருக்கானா? ஆமா, தேம்பி அழுகிறான். நான் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தேன், பேசி பார்த்தேன். கேக்குற மாதிரி இல்ல. இப்படி சொன்னோன்னே ஜவுங்களுக்கு என்ன பண்றானா அப்படியே ஏஞ்சி யோங்கி ரூமுக்கு தான் போறான். அவன் போயிட்டு அப்படியே கதவு லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க யோங்கி அப்படியே அழுதுட்டு இருக்க. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் அப்படியே அவன் கண்ணெல்லாம் துடைச்சிக்கிட்டு உள்ள போய் அப்படியே யோங்கி பக்கத்துலதான் உட்காடுறான். யோங்கி என்ன பாருடா அப்படின்னு நான் சொல்றான். ஆனா யோங்கி பார்க்கவே இல்ல. அப்படியே கீழே தலையை குனிஞ்சிட்டு இருக்கான், பார்க்கவே இல்ல. ஏண்டா, என் மேல கோவமா நான் அப்படி பேசிட்டேன்ட்டு என்ன அடிச்சிரு யோங்கி. ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதடா, கஷ்டமா இருக்கு. ஐம் சாரி ஹமியோ ஜங்குக் சொல்றான். உடனே டக்குன்னு போய் யோங்கி எப்படியே ஜங்குக் அதை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ சாரி கேட்க கூடாதா, நான் தான் கேட்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் மட்டும் உன்கிட்ட எந்த இதுவும் கேட்காம அப்படி விடாம இருந்திருந்தா உனக்கு இப்படி ஆயிருக்காது. நான் ஒழுங்கா உன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கணும்.
அங்க நான் யார் மேல விட்டுன்னு பார்த்துருக்கணும், பார்க்காம போயிட்டேன். அதோட நானும் என்னோட பவரையும் ஜாக்கோட பவரையும் சேர்த்து அந்த அம்ப விட்டுட்டேன்டா. அதனாலதான் இப்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜங்குக்கு இப்பதான் புரியுது ஏன் அந்த அம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனால அதை உடைக்க முடியலன்ட்டு. அப்போ அப்போ நீயும் ஜாக்கும் உங்க பவரை பொண்ணாக்கி விட்டீங்களா? ஆமாண்டா, நீ கொடுத்த அம்பு அது ஜெயிக்கணும்ட்டு எங்க 2 பேர் பவரையும் நான் தான் அந்த அம்புல சேர்த்து விட்டேன். ஆனா அது உன் மேல வந்து விழுண்டு நான் நினைக்கல ஜங்குக், என்ன மன்னிச்சிடுறா. யோங்கி, உன் மேல எந்த தப்பும் இல்லடா, அது தெரியாம தானே நடந்துச்சு, நீ ஒண்ணு என் மேல வேண்டவே இல்லையே. இல்ல, நான் இப்ப இப்படி விட்டதுனாலதான் நீ இந்த நிலைமையில வந்து நிக்கிற. நான் பார்த்து வேற யார் மேலாம் விட்டுருந்தா என்னத்துக்கு நம்ம எல்லாரும் காடா இருக்கலாம்ல. நீ லவ் காட் ஆயிருப்ப எங்க ஆசைப்படி. ஆனா நம்ம மாத்த விட்டதால இப்ப எல்லாருமே இங்க வந்து கஷ்டப்படுறோம். முக்கியமா நீ மனசுல இப்ப காதல சோகம்பத்துட்டு மைண்ட்ல லவ் காட் ஆகணும்ன்ற வெறிய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறலடா. அதுவும் எத்தனை நாள் எங்ககிட்ட சொல்லல வேற எதையும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆள் யாருன்னு கேக்குறப்பெல்லாம் சொல்ல முடியாம இப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்படா. இது தெரியாம நான் கூட உன்னை நிறைய நேரத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குக், என்ன மன்னிச்சிருடா. என் மேல கோவம் மட்டும் படாத ஜங்குக். ஏ யோங்கி, என்னடா பேசுற? உன் மேல எனக்கு எப்படா கோவம் வரும்? சின்ன வயசுல இருந்து உன் கூட வளர்ந்தவன்டா. எனக்கு இருக்கிற ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நீதான். உன் மேல எனக்கு எப்படா கோவம் வரும்? நீயும் ஜாக்கும் தாண்டா என் கூடயே எப்பயும் இருக்கீங்க. உங்க மேல எனக்கு எப்பயுமே கோவம் வராதுடா. ஐ எம் சாரி, நான் மறைச்சேன்தான். ஆனா நான் ஏன் மறைச்சேன்னா இப்ப நீ என் முன்னாடி அழுகிறிய, இப்படி உன்னை பாத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் யோங்கி. அதுக்கோசம் தான் நான் மறைச்சேன்னு தவிர வேற எதுக்கோசமும் இல்ல. அப்ப கூட நான் ஏன் மறைச்சேன்னா, சரி நம்ம வேர்ல்டுக்கு போறோம், அந்த அம்பை எப்படியாச்சும் உடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் கிட்ட போகும்போதுலாம் நானாவே இல்ல. அப்படி நான் அந்த லவ்வோட எஃபெக்டுக்குள்ள போயிடுறேன். அதே மாதிரிதான் அவன் என்ன பண்றான்ட்டு அவனுக்கும் தெரிய மாட்டுது. அத இன்னைக்கு நீ ஸ்டேஜ்ல கூட பார்த்திருப்ப. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யோங்கி. இல்ல ஜங்குக், இது அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. விட்டனா நீ தனியா நின்று போராடின, இனி உன் கூட நானும் ஜாக்கும் இருக்கோம். இது வரைக்கும் நீ மட்டும் தனியா போராடின உன் சக்தியை வச்சுக்கிட்டு. ஆனா அது உடைக்க முடியல, ஏன்னா எங்க 2 பேர் பவர்ஸும் அதுல இருந்தது. இனி நாங்க 2 பேரும் உன் கூட இருக்கோம், அதை வச்சு அதை கண்டிப்பா உடைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்ன ப்ராமிஸ்? அந்த அம்மை நாங்க உடைக்கிற வரைக்கும் நீ அவன்கிட்ட பேசவோ பழகவோ நெருங்கவோ கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்ட்டு அவன் கையை நீட்டுறான். ஜங்குக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அவன் ஐஸ்ல இருந்து அப்படியே டீயர்ஸ் ஊத்துது. அட பார்த்துட்டு யோங்கி, எனக்கு புரியுது ஜங்குக், உனக்கு இது எவ்வளவு வலிக்கும்ட்டு. ஆனா வேற வழி இல்லடா. உனக்கு லவ் கார்டு ஆகுறது மட்டும்தான் ஆப்ஷன். நம்மளால உலகத்துல இருக்க மனுஷங்க கூட வாழ முடியாது. முக்கியமா நீ, உனக்கு பெரிய கடமை இருக்கு, ஒரு லட்சியம் இருக்குடா. அது மனசுல வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறான். ஜங்கு கொடுக்க எப்படி உதறுது. அவன் அப்படியே உங்க கையில வச்சுட்டு, நான் இனி அவனை பார்க்கவோ பேசவோ பழகவோ நெருங்கவோ மாட்டேன், சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்றான். எங்கி போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாங்க பண்ண தப்பு தானே, நாங்களே கூட சேர்ந்து சரி பண்றோம் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்ப ஜாக் அங்க நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படியே அவனையும் கூப்பிடுறான். இப்ப வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப அப்படியே அதர் சைட் நம்ம டயங்க காமிக்கிறாங்க. அவர் அப்படியே
ஒரு இருட்டான சந்தில நின்றுட்டு இருக்காரு. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் பத்துல பார்த்துருப்போம்லடா ஒரு சந்து, அங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு நிழல் வருது. அவர் அப்படியே அந்த நிழல் பின்னாடியே போறாரு. சடனா அப்படியே அந்த பர்சன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அவங்க பின்னாடியே ஓடுறாரு. ஏய் நில்லு, ஓடாத நில்லு அப்படின்ட்டு கத்திக்கிட்டே அந்த நிழல் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. கடைசியா அந்த பர்சனை நிக்கிறாங்க. டயங்க அப்படியே நிக்கிறாரு. ஏய் நீதான அன்னைக்கு இதே சந்தில இதே இடத்துல என் மேல மோதி விழுந்து எனக்கு முத்தம் கொடுத்தது, அன்னைக்கு ட்ரெஸ் ஷாப்லயும் உயிரை காப்பாத்துனது நீதானே? அது எதுக்கு எதுக்கு உன் ஃபேஸ் என்கிட்ட இருந்து மறைக்கிற? இன்னைக்காச்சும் என்கிட்ட உன் ஃபேஸ காமி. அந்த பர்சன் அப்படிதான் நிக்கிறாங்க, திரும்பவே இல்ல. நான் உன் ஃபேஸ காமின்னு சொன்னேன். இப்படி சொல்லவும் அவங்க அப்படியே பொறுமையா திரும்புறாங்க. ஆனா அவங்க ஃபேஸ் தெரியல. அப்ப அங்க ஒரு லைட் வெளிச்சம் இருக்கும்லடா, அந்த வெளிச்சத்துக்கிட்ட அவங்க போறாங்க. டயங்கோட ஃபேஸ் அப்படியே வேர்ட் ஆகுது. ஏன்னா அங்க நிக்கிறது ஜங்கோக். ஜங்கோக் நீயா? ஜங்கோக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேக்ல போறான். அந்த வெளிச்சத்துல இருந்து அப்படியே போக போக அப்படியே இருட்டாகுது. ஜங்கோக் ஜங்கோக் போவாத, நில்லுடா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ ஜங்கோக் அப்படின்னு கத்திட்டே இருக்காரு. அப்படியே ஏஞ்சிக்கிறாரு. 10வது கனவு. டேங்க் செம்மையா மூச்சு வாங்குது. அவர் அப்படியே பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு, அப்போ இதெல்லாம் கனவா? அப்ப அந்த ஹைடன் பர்சன் ஜங்குக் தானா? இல்ல இன்னைக்கு அவன் கூட அந்த மாதிரி டான்ஸ் ஆடினால அவன் வந்தானா? இல்ல அதே இடம், அதே லைட்டு, அதே உருவம், ஆனா அந்த ஃபேஸ், அந்த கண்ணு எல்லாம் ஜங்கு கூட மேட்ச் ஆகுதே. இத்தனை நாள் நான் ஏன் அவன் கிட்ட அதை பத்தி கேட்கல? என் லைஃப்ல கொஞ்ச நாளா என்ன நடக்குது எல்லாம் மர்மமாவே இருக்கு. அது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் ஜங்குக்கு வந்திருக்கிறது தான். இதுக்கு எல்லாமே ஆன்சர் தெரியணும்னா ஜங்கு கிட்ட தான் கேட்கணும். இப்ப அப்படியே யோசிச்சுட்டு ஜங்குக பட்டு நினைச்சு பாக்குறாரு. அவரே அறியாம அவர் ஃபேஸ்ல அப்படியே ஸ்மைல் வருது. என்னன்னு தெரியல, அவனை இப்பயே பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இன்னும் 2 days வெயிட் பண்ணுமே, லீவ் முடிய மண்டே வந்தாதான் அவனை பார்க்க முடியும். சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படியே 2 days போகுது. இந்த 2 daysலயே ஃபுல்லாவே ஜங்குக்கு பற்றி தான் டேங்க் நினைச்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு எப்படி பார்ப்போம் எப்படி பார்ப்போன்ட்டு அப்படியே மனசு ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அது அவர் ஏன்ட்டு அவருக்கு தெரியல. இப்ப அப்படியே மண்டே மார்னிங் தான். டயங்க அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவர் கபோர்டு தான் ஓபன் பண்றாரு ட்ரெஸ் போடலான்ட்டு. அவர் கோட் ஷூட் எடுக்கலான்னு போறாரு. அப்ப பக்கத்துல ஒரு ஒயிட் ஷர்ட்டை பார்த்துட்டு அப்படியே அன்னைக்கு ஜங்குக்கு சொன்னது ஞாபகம் வருது. நீங்க ஒயிட் ஷர்ட் போட்டு 2 பெல்ட்ல கைட்டு விட்டு கண்ணாடி போட்டு மெஸ்ஸியார் விட்டு எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னது அப்படியே டேங் மைண்ட்ல வந்துட்டு போகுது. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஒயிட் ஷர்ட் தான் எடுக்கிறாரு. இப்ப டயம் அதே ரெடி ஆகி மிரர் மாதிரி தான் நிக்கிறாரு. எப்படி ஜங்குக்கு சொன்னானோ அதே மாதிரிதான் இருக்காரு. இப்ப பின்னாடி வருதுல பிக்சர், அந்த மாதிரிதான் இப்ப இருக்காரு. ஓகேவா? பரவாயில்லையே, இவன் சொன்னது கூட நல்லாதான் இருக்கு. இப்படி பார்த்தானா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவரே சிரிச்சுக்கிறாரு. சரி சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு அவருக்குள்ள அவரே பேசிக்கிட்டு அங்கிருந்து காலேஜ் தான் ரொம்ப ஹாப்பியா கிளம்புறாரு. எப்படியே காலேஜுக்கும் போயிடுறாரு. அப்படியே காலேஜ்ல என்டர் ஆனே எல்லாருமே அப்படியே வாய பண்ணி டேங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேங்க அப்படியே கூலா மாசா போயிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, டயாங் சார் தானா இது அப்படின்ட்டு. அப்போ டயாங் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜெயப்பு பாக்குறாரு. ஜெயப்பு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவர் தோல் மேலதான் கை போடுறாரு. ஜெயப் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஏய் ஸ்டூபிட், அறிவில்ல, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் மேல கைய போடுற? ஸ்டூடெண்டா நானா அப்படின்ட்டு டயாங் பேசுறாரு. அப்பதான் ஜெயப் பார்த்துட்டு, டயாங் நீயா? நான் தான். ஹேய் இது என்னடா புதுசா இருக்கு, நான் இப்படி வர சொன்னா கூட வரமாட்டேன்.
நீ அப்படி வந்திருக்க அப்படின்ட்டு வானத்தை பாக்குறாரு. என்னடா, எதுக்கு இப்ப வானத்தை பாக்குற? இல்ல, மழைகில எதனா பெய்தான்னு பார்த்தேன். ஓவரா பண்ணாத ஜெயோ. பின்ன நீ இப்படி திடுக்குன்னு வந்து இப்படி நின்றா பதறது இல்ல? எப்பயுமே கஞ்சி துணில நினைச்சு வச்ச மாதிரி வரப்பாதானே இருப்ப. அயன் பண்ண கோட் ஷூட்டு, ஸ்ட்ரெயிட்டா வாரின தலை, டையு, ஃபுல்லா கழுத்தண்ணி வைக்கிற மாதிரி பட்டனு அப்படின்ட்டு வரப்பாதானே இருப்ப. இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்க? ஏன், நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குடா. ஆனா நீ இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டியே, அதான் கேக்குறேன். சும்மா ஒரு சேஞ்சா இருக்கலாமே அப்படின்ட்டு. எப்படியோ நீ நல்லா இருந்தா போடுந்தா. ஆனா இந்த சேஞ்சுக்கு யார் காரணம்? ஜங்குக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ற மாதிரி கேக்குறாரு. ஜங்குக்கா? ஜங்குக்ற பேரை கேட்டோனே அப்படியே டேங் கொஞ்சம் ஸ்மைல் வருது. அட ஜெய பார்த்துட்டு என்னடா செருப்புலாம் வருது, என்னவா? ஒன்றும் இல்லை. சரி சரிப்பா. எனிவே அன்னைக்கு நீ ஆடின டான்ஸ் சூப்பரா இருந்தது. உனக்கு எப்படி தெரியும் நான் தான் ஆடினேன்ட்டு? தெரியும்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன் அப்படின்ட்டு டயம் அங்கிருந்து ஓடிடுறாரு. ஜெயபதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கிளாஸ்ல தான் என்டர் ஆகுறாரு. கிளாஸ்ல இருக்கவங்களா அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜொல்லு ஊத்துது. எல்லாரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, இது டயாங் சார் தானான்ட்டு. எல்லாருமே டயாங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டயாங்கோட கண்ணு மட்டும் ஒருத்தர் அப்படியே தேடிட்டு இருக்கு. அதை யாரு நான் சொல்லி தெரியணும்ல, உங்களுக்கே தெரியும். சங்கு கடை தேடிட்டு இருக்கான். இன்னைக்கும் அவன் லேட்டா வரட்டும், வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கிளாஸ் அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா அப்படின்ட்டு வாய்ஸ் கேக்குது. அது யோங்கி தான். யோங்கி பின்னாடி ஜாக், அதுக்கு பின்னாடி ஜங்குக், 3 பேரும் நிக்கிறாங்க. வாங்க மும்மூர்த்திகளே. என்ன இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? சாரி சார், எப்பயும் சொல்ற மாதிரி தான், டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான் லேட்டு. நாங்க மட்டும் என்ன பக்கத்துல குட்டையை போட்டு உக்காந்துருக்கோம்? நாங்களும் எல்லாத்தையும் கடந்து டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தானே வந்து நிக்கிறோம். உங்களுக்கு மட்டும் என்ன எப்பயுமே டிராஃபிக் ஆகிட்டே இருக்குமோ? இந்த வண்டி கொஞ்சம் கூட நகர முடியாம. சரி, எல்லாருமே ஹாலுக்கு என் கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஜங்கு கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு போக மாட்டா, எப்படி இருந்தாலும் வம்பு இழுப்பான்ட்டு. அதனால டயங்க அப்படியே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யோங்கிய ஜாக்கும் அப்படியே சாரி சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஜங்குக் தான் அங்கே நிக்கிறான். என்ன, உனக்கு நான் தனியா சொல்லணுமா? வாடா அப்படின்றாரு. ஜங்குக் அப்படியே கிட்ட போயிட்டு டயங்க நிமிந்தே பார்க்கல. அவன் அப்படியே குனிஞ்சிட்டு, சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க நாளையிலேருந்து சீக்கிரமா வரோம் அப்படின்னு சொல்றான். டேங் அப்படி ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்குக் ஒரு வாட்டி கூட சாரி கேட்கவே மாட்டான். எப்ப பாரு டேங் கிட்ட வம்பிழுக்கிறதே ஒரு வேலையை வச்சிருப்பான். இன்னைக்கு அவனே வந்து சாரி கேட்கவும் டேங்க் ஒன்றும் புரியல. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்ப ஜங்குக் அப்படியே தடை குளிஞ்சிட்டே, நான் நான் உள்ள போலாமா சார்? டேங் அது பார்த்துட்டு, போ போகார் போ சீட்ல அப்படி சொல்றாரு. ஜங்குக் போய் அப்படியே உட்காந்துடுறான். டேங் அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே டேங்கோட சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஜங்குக் அப்படியே கீழே தான் முடிஞ்சிட்டு இருக்கான், நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. டயாங்க ஒண்ணுமே புரியல, ஜங்குக் ஏன் அப்படி நடந்துக்கிறான்ட்டு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ரொம்ப வலிக்குது. ஆனா அது ஏன்னு அவருக்கு தெரியல. அவர் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் எந்திரி அப்படின்றாரு. ஜங்குக் அப்படியே எழுந்திரிக்கிறான். எல்லாரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் எங்க பாத்துட்டு இருக்க? கீழேயே குனிஞ்சிட்டு இருக்க. அப்படி உனக்கு கிளாஸ் கவனிக்க விருப்பம் இல்லைன்னா வராம இருக்க வேண்டியதானே, எதுக்கு கிளாஸ் வந்த அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஜங்குக் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். சாரி சார். எதுக்கு இப்ப கீழே குனிஞ்சிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேசின்னு தானே இருக்க, என்ன பாரு, என்ன நிமிந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜங்குக் அப்படியே
நிமிந்து பார்க்கறான். அவன் ஐஸ்ல அப்படியே பிக் ஆகுது. அவன் அப்படியே டயாங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்கறான். அவன் எப்படி டயாங் வரணும்னு ஆசைப்பட்டானோ டயாங் அப்படியே வந்து நிக்கிறாரு. அதை பார்க்கவும் அவன் ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்டா துடிக்குது. அவன் கை கால்லாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிக்குது. அவனுக்கு அப்படியே ஐஸ்ல இருந்து டீயர்ஸ் ஊத்திக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. அவனால அங்க நிக்கவே முடியல. அதனால என்ன பண்றானா அங்க இருந்து அப்படியே ஓடிடுறான். ஆக்சுவலா டயாங் ஜங்குக்கு எதுக்கு எழுப்பியிருப்பாருன்னா தன்னை பார்க்கணும் தான் எழுப்பியிருப்பாரு. ஆனா இப்படி டயாங் வந்து ஜங்குக்கு ஓடுறத பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணான்னு அவருக்கு சுத்தமா புரியல. அட் த சேம் டைம் அவருக்கு அது ரொம்பவே பெயினா வேற இருக்கு. அவர் அப்படியே ஜங்குக்கு போறதான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க அதை நோட் பண்ணிட்டு, சார் டயாங் சார் அப்படின்னு கூப்பிடுறான். டயாங் அப்படியே சொல்லு யோங்கி. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சார், அதான் ஒரு மாதிரி இருக்கான். நீங்க கோச்சிக்காதீங்க, நீங்க போய் கிளாஸ் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னு சொல்றான். டயாங் எதுவும் சொல்லாம அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு திருப்பியும் போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு ஜங்குக் அப்படி பிஹேவ் பண்ணது, அவனை பார்க்காம இருந்தது, இப்ப அப்படியே ஓடுறது எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவன் அழுதுகிட்டே போனான்றது அவருக்கு ஒரு மாதிரியே இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா அவர் புக்கை வச்சுட்டு அவரும் வெளியே போறாரு. அவர் வெளியே போறது ஜாக்கோ யோங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப யோங்கி டேஜாக் வாடா நம்மளும் போலாம் அப்படின்ட்டு அவங்களே ஒரு பின்னாடி தான் போறாரு. இப்ப டயாங் ஜங்குக்கடா தேடிட்டு இருக்காரு. அந்த சைட் ஜங்குக் அப்படியே அழுதுட்டே போயிட்டு யார் மேலேயும் மோதுறான். சாரி, தெரியாம மூடிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜங்குக் அப்படின்ட்டு யாரோ கூப்பிடுறாங்க. அவன் அப்படியே நிமிந்து பாக்குறான். பார்த்தாங்க காய் தான் நிக்கிறான். காய், டேய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுகுற? ஒன்னும் இல்ல காய், கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் வாஷ் பண்ணலான்னு போறேன். எது வாஷ் பண்ணலான்னு போறியா? வாஷ் பண்ணா எப்படி போகும்? ஊதி விட்டாதான் போகும். வா காமி, நான் உனக்கு ஊதி விடுறேன். ஆஹா, வேணாம் காய், யாருன்னா பார்த்தா என்ன சொல்ல போறாங்க? யாரு பார்த்தா என்ன, நான் ஊதி விடுறேன் வா உனக்கு. ஐயோ வேணாக்கா, உனக்கு வேற ஆல்ரெடி அடியில பட்டிருந்தல, இப்போ ஓகேவா? அதெல்லாம் நான் ஓகேவாயிட்டேன், நீ வா நான் உனக்கு ஊதுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்ல சொல்ல காய் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஜங்குக் அப்படியே ஊதி விடுறான். அப்ப கரெக்டா அங்க டயாங் வராரு. இவங்க இப்படி நிக்கிறத பார்க்கவும் அவருக்கு செம்ம கோவம் வருது. அவருக்கு அப்படியே ஒரு பிளேட்ல அப்படியே பாயில் ஆகுற மாதிரி இருக்கு. அவர் அப்படியே அவங்க கிட்ட போயிட்டு காய் அப்படின்னு கத்துறாரு. அப்படியே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே டயாங்க தான் பாக்குறாங்க. டயாங் போயிட்டு அப்படியே காயோட செவிலியே பல்லாருன்னு விட்டுறாரு. இது என்ன காலேஜா இல்லை வேற என்னது? 2 பேரும் நடு ஆள நின்று சே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கூத்தடிக்கணும்னு வேற எங்கேயாச்சும் ரூம் தேடி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. இது கேட்கவும் ஜங்குக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. அவன் அப்படியே போதும் நிறுத்துங்க சார், ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. நீங்க தப்பு பண்ணா பசங்களை அடிப்பீங்க திட்டுவீங்க தான், அதுக்குன்ட்டு எவ்வளவு கேவலமாவா சார் பேசுவீங்க எங்களை அப்படின்னு கேக்குறான். அப்பதான் டயாங் ரேஸ் பண்றான் அவன் என்ன சொன்னான்ட்டு. அது ஜங்குக் அது கோபத்துல, நிறுத்துங்க சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து அழுதுட்டே போயிடுறான். அப்பதான் அங்கேயே ஜோங்கியோ சாக்கோ வந்திருப்பாங்க. அவங்களும் அப்படியே ஜங்குக் பின்னாடி தான் போறாங்க. இப்ப காயம் டயாங்க தாங்க நிக்கிறாங்க. டயாங் எதுவுமே சொல்லாம அப்படியே காய மறைச்சிட்டு போயிடுறாரு. இங்க காய்தான் என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு தெரியாம அப்படியே கண்ணத்துல ஹாரம் வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இந்த சைடு அப்படியே ஜங்குவை காமிக்கிறாங்க. இப்ப அவன் வீட்டுக்கு தான் வந்துட்டான். பின்னாடியே யோங்கியும் ஜாக்கோ வந்துட்டாங்க. அப்ப யோங்கி ஜங்கு கிட்ட பேசலான்னு போறான். ஜங்குக் வேண்டாம் யோங்கி, ப்ளீஸ் இப்போதைக்கு நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். யோங்கியும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுடுறான். அப்படியே ஜங்குக்கு போயிட்டு அவன் ரூம்ல உட்காந்துட்டு டயாங் பேசினதான் நினச்சி பார்க்கறான். உன்னை கோசைங்க, என் ஹார்ட் அப்படி துடிக்குது. ஆனா நீ என்னை எவனோ ஒருத்தன் கூட ரூம் தேடி வேணா கேக்குறல்ல, கோவத்துல என்ன வேணா பேசுறியா டயாங்? இதுவே
அந்த இடத்துல வேற யாருன்னா இருந்திருந்தா அவங்கள கொன்னு இருப்பேன். ஆனா அந்த இடத்துல இருந்தது நீடா. நீன்னு நினைக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். எனக்கு தெரியல நான் என்ன பண்ண போறேன்ட்டு. நான் உன்னை விட்டு கொடுப்பேனா இல்ல நான் பிறந்ததே லவ் கார்டு ஆகணுன்றதுக்கு தான், இல்ல அதை விட்டு கொடுப்பேனா எனக்கு தெரியல. அவனுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நீ தெரியாம சுத்திட்டு இருக்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸை எப்படி மறைக்கிறது தெரியாம நான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்ட்டு அவன் பக்கத்துல அப்படியே டயாங்கோட கோட் தான் இருக்கும். அன்னைக்கு கொடுத்துருப்பார்லடா, அந்த கோட் இருக்கும். அதை அப்படியே கட்டுப்பிடிச்சிக்கிட்டே, இதே மாதிரி உன்னையும் கட்டுப்பிடிச்சிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அது நடக்குமா அப்படின்ட்டு அந்த கோட் அப்படியே ஈர்க்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். ஹெட்ஏ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப ராத்திரி ஆகுது. அப்ப ஜங்கு கூட ஃபோன் அடிக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபோன் எடுத்து, ஹலோ யாரு? ஜங்கோக், நான் பிரின்சிபல் பேசுறேன்ப்பா. ஓபி சார் நீங்களா? நீங்க எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது ஒரு ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப்பு? கொஞ்சம் இங்க பக்கத்துல கிளப் வரைக்கும் வர முடியுமா? கிளப்புக்கா? எதுக்கு சார்? அது டயாங் ரொம்ப அதிகமா குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு உன் பேரை சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கான்ப்பா. சார் நான் உடனே வரேன். இரு நீ தனியா வராத. நான் உனக்கு கார் அனுப்பிச்சிருக்கேன். கீழே தான் நிற்கும். நீ பாரில் ஏறி வா, சரியா? ஓகே சார், நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிடக்குன்ட்டு அவன் ஃபோனில் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே தான் போகிறான். அவன் டோரை விட்டு அப்படியே வெளில போகலான்னு நினைக்கும் போது அப்படியே யோங்கிதான். ஜங்குக் நெல்லு அப்படின்ற ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். எங்க போற? அது அது வந்து அது யோங்கி கடைக்கு போகிறேன். இந்த நேரத்தில் எதுக்கு கடைக்கு? சும்மாதான். சரி வா, நானே வரேன். இல்லை வேணாம், நானும் மட்டும் தனியாக போயிட்டு வரேன். ஏன்? நான் வந்தா டயாங் சார் கோச்சுப்பாரா என்ன? அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். எனக்கு தெரியும், அவர் இப்ப கிளப்ல இருக்காரு. அது உனக்கு ஜெயப் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஆமா தானே? ஒட்டுக்கிட்டியா யோங்கி? நீ என்ன பண்றன்னு பாக்கலான்னு வந்தேன். அப்பதான் நீ ஹோபி சார் கிட்ட பேச நான் கேட்டேன். நீ என்கிட்ட சத்தியம் பண்ணதை மறந்துட்டியா? இல்ல நான் மறக்கல. நான் காலைல இருந்து எப்படி நடந்துட்டு இருக்க நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அப்புறம் எதுக்கு இப்ப அவரை தேடி போற? ஏன்னா அவர் குடிச்சிட்டு என் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்காரா. ஜெயப் சார் வேற கூப்பிட்டாரு யோங்கி. நான் போய் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். தேவையில்ல ஜங்கோ, நீ வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சங்கக்கோட கையை தான் பிடிக்கிறான். அப்ப கரெக்டா வெளியே இருந்து ஹாரன் சவுண்டுக்கு இருக்குது. சங்கக்கடை பார்த்துட்டு, யோங்கி யோங்கி நான் எதுவும் தப்பாலாம் பண்ண போறதில்ல, அவர்கிட்ட போய் பேச போறதும் இல்லை. அவர் குடிச்சிருக்காரு, இப்ப அவர் சுயநிலையே இருக்க மாட்டாரா. நான் போய் என்ன நடந்துட்டு மட்டும் பார்த்துட்டு வரேன் யோங்கி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோங்கியோட கையை எடுத்து விட்டுட்டு ஜங்குக் அங்கே வந்து ஓடிடுறான். யோங்கி அதை பார்த்து ஜங்குக் நெல்லு அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஜங்குக் எதுவுமே காதுல வாங்க அங்கேருந்து ஓடிடுறான். அதை பார்த்துட்டு ஜாக் பின்னாடிலேருந்து, என்னடா இவனை எப்படியாச்சு அந்த லவ்ல இருந்து வெளியேற்றின்னு வரணும் தான் ரொம்ப உடைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கோசம் தானே இவனை அவர்கிட்ட போவேண்டான்னு சொல்லி வச்சோம். ஆனா அவருக்கு ஒண்ணுன்னு சொன்னதும் அவன் இப்படி ஓடுறானே, என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு ஜாக் அப்படி கேட்குறான். அதுக்கு மேல சும்மா இருந்தா சரி வராது. நாளைக்கு காமிக்கிறேன் நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு யோங்கி அப்படியே மேலதான் போறான். இப்ப அப்படியே அதர் சைட் கார் அப்படியே வந்து கிளப் கிட்ட தான் நிக்குது. சங்குக்கு அப்படியே இறங்கி அப்படியே உள்ளதான் போறான். பார்த்தா என்ட்ரன்ஸ்லயே ஜெயப் நிக்கிறாரு. ஜெயப் கிட்ட போயிட்டு, சார் சார் என்னாச்சு? டேங்க் சாருக்கு என்னாச்சு சார்? பதறாத. அவன் அதிகமா குடிக்கிறான். குடிச்சுக்கிட்டே உன் பேரை புலம்பிக்கிட்டே இருக்கான். நானும் அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவன் குடிக்கிறத நிறுத்தவே இல்லை. குடிக்கிறாரா? அவருக்கு அந்த பழக்கம் இல்லை தானே? ஆமா, அதெல்லாம் இல்லதான். ஆனா இப்ப குடிக்கிறான். அதுவும் அதிகமா குடிச்சிட்டு
புலம்பிக்கிட்டே இருக்கான் உன் பேரை சொல்லி. என்னாச்சு? எதுனா ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஜங்குக் வந்து கால் நடந்ததெல்லாம் சொல்றான். அவன் அப்படிதான் ஜங்குக், ரொம்ப கோவக்காரன். இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கான். இனி அவன் ஹாப்பியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நைட்டே அவனை இப்படி பார்ப்பேன்ட்டு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல. ஜங்குக்கு எதுல கேட்க கஷ்டமா இருக்கு. சார் இப்போ டேங் சார் எங்க? உள்ளதான் இருக்கான், வா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சேப் அப்படியே ஜங்குக்கு அப்படியே டேங் இருக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இப்ப அங்க போறாங்க 2 பேரும். அங்க அவங்க வெயிட்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சார் அவ்வளவுதான் சார், உங்களுக்கு கிளப்போட லிமிட்டை மீறி நாங்க கொடுத்துட்டோம். இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். என்ன நீ கிளப்போட லிமிட்டை மீறி கொடுத்துட்ட? ஹா, நீ என்ன எனக்கு ஓசிலியா கொடுக்குற? இல்லைல்ல, நான் தான் காசு தரேன்ல. போ, எடுத்துட்டு வா போ. சார் இல்ல சார், இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்க முடியாது சார். இப்ப நீ எடுத்துட்டு வரியா இல்ல இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் போட்டு உடைக்கவா? சார் 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 ப்ளீஸ் சார், வேணாம் சார். நீங்க அப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் சார். எதுல இருந்தா சார் காசு படிப்பாங்க? தெரியுதுல்ல, போ எடுத்துட்டு வா. சார் நீங்க அவ்வளோ அதிகமா குடிக்க கூடாது சார், உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் சார். எனக்கே நீ சொல்றியா? ஆ, அப்படிலாம் இல்லை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஏய், நீ எனக்கு சொல்லாத. நான் தான் எனக்கு சொல்லிப்பேன். போ, எடுத்துட்டு வா போ. சார் இல்லை சார், முடியாது சார். ப்ளீஸ் சார். முடியாதா? சார் சார் சார், நீங்க ஆல்ரெடி அதிகமா குடிச்சிருக்கீங்க சார். ஆமா, அதிகமா குடிச்சேன். ஆனாலும் அவனை மறக்க முடியலையே. அவன் பேசினது என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனும் என்னை ஹர்ட் பண்ணிட்டான், நானும் அவனை ஹர்ட் பண்ணிட்டேன். அதான் அதிகமா குடிக்கணும், அதெல்லாம் மறக்கணும். போ, எடுத்துட்டு வா போ. எப்படின்ட்டு ரொம்ப நேரமா டயங் வந்து அந்த வெயிட்டர் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு. அதை அப்படியே ஜேப் ஜங்க கிட்ட காமிச்சு, இப்படிதான்ப்பா அவன் ரொம்ப நேரமா வெயிட்டருங்க இருக்க போற வரவங்களெல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்கான். அதான் உன்னை கூப்பிட்டேன் ஹரி சொல்றாரு. ஜங்குக்கும் அப்படியே டேங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட போறான். டேங் அதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல, அவனை மறக்கணும் தான் குடிக்கிறேன்ட்டு. பாரு, நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்ன, இப்ப அவன் என் முன்னாடியே வந்து நிக்கிறான். அப்ப அந்த வெயிட்டர் ஜங்குக்கு பார்த்துட்டு, சார் நிஜமாலே உங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றான். டேங் அப்படியே ஜங்குக்க கிட்ட போய் அப்படியே உத்து பார்த்துட்டு பொத்துன்னு போய் உழுதுறான். ஏன்னா பேலன்ஸ் இல்லாம. ஜங்கோட பார்த்துட்டு, டேங் சார் அப்படின்ட்டு கிட்ட போய் உட்காரான். ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏய், அப்போ நீ நிஜம்தானா? ஆமா, நான் நிஜம்தான் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையெடுத்து டேங்கோட கைக்குள்ள வைக்கிறான். உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தா? போ போ, இங்க இருந்து போ. அப்போ அங்க ஜேப் வந்துட்டு, நான் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். என்னப்போ? யார கேட்டு இவனை கூட்டிட்டு வந்த? போ போ, அவனை கூட்டிட்டு போ, அவனை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா ஜங்குக்கோட கைய அப்படியே இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு ஜேப், அவனை கூட்டிட்டு போ சொல்ற, ஆனா அவன் கையை நீ இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்க. ஆமா, பிடிச்சிப்பேன். ஏன்னா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. ஏன்னா என்னடா? ஒன்னும் இல்ல, நீ போ, நீ எந்த போ அப்படின்ட்டு ஜேப்பு கை காமிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா ஜேப்புக்கும் ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு. அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்தா. ஜங்கு கடை பார்த்துட்டு, சார் நான் அவரை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஜங்குக் நீ எப்படியும் அவனை தனியா பாத்துப்ப. இல்ல சார், இப்ப அவர் இருக்க கண்டிஷனுக்கு நான் அவர் கூட இருக்கணும். உங்களுக்கு வேற ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டு இருக்கு. நீங்க என்னன்னு போய் ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, நான் இவரை பாத்துக்கிறேன். ஆர் யூ ஷூர்? நீ அவனை பாத்துப்பியா? ஐம் ஷூர் சார், நான் பாத்துக்கிறேன். சரி, எதனா எனக்கு கால் அடி. அவனை இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியலன்னா நான் இங்க ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். நீ வெயிட்டர் கிட்ட சொன்னா அவர் எட்டுன்னு போய் விட்டுருவாரு. சரியா?
நீ அவனை அங்கே போட்டுட்டு கூட நீ போயிடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் அவரை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். ஜெயப்பா வந்து போயிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி டைம் பார்க்கல உட்காந்துட்டு, நீங்கள் ஏன் இப்படி குடிக்கிறீங்க? ஆ வேண்டுதல். வேண்டுதலா? எதுக்கு? கேட்டல ஏன் குடிக்கிறேன்ட்டு, அதான் வேண்டுதல் வச்சிருந்தேன் குடிக்க. சார் போய் சொல்லாதீங்க சார், எவனா படிக்கிறதுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சிருப்பானா? நீ இன்னும் மக்காவே இருக்க போல. நான் கூட ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் நினைச்சேன். ஆனா நீ நிஜமாலே மக்கு தானா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒன்றும் இல்லை, விடு. சரி சொல்லுங்க, எதுக்கு குடிச்சிங்க? அதுவும் என் பேரை சொல்லி ஏன் புலம்புனீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? அது நீங்க இப்படி குடிச்சிருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுவும் என் பேர் சொல்லி குடிக்கிறீங்கல்ல, அதான் கஷ்டமா இருக்கு. ஜெயப் சார் சொன்னார் இது வரைக்கும் நீங்க குடிச்சதே இல்லைன்ட்டு. அதான் நீங்க இப்படி புதுசா குடிக்கிறீங்கன்னா என்னாலதானா? என்னால. உங்களாலயா? அப்புறம் ஏன் என் பேர் சொல்லி குடிக்கணும்? ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு? நான் அன்னைக்கு உன்னை எதுவுமே கேட்காம விசாரிக்காம அடிச்சிட்டேன், அது ஒரு தப்பு. அப்புறம் பர்மிஷன் இல்லாம உனக்கு முத்தம் கொடுத்துட்டேன், அது ஒரு தப்பு. அப்புறம் இன்னைக்கு காலைல என்னதான் இருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசிருக்கக்கூடாது. நான் வந்து என்னன்னு கேட்டிருக்கணும். ஆனா நான் உன்னை பேசிட்டேன், அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சார், நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன? நீங்க இது வரைக்கும் எவ்வளோ பேரை அடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆனா ஏன் என்ன அடிச்சிருக்குன்னு கஷ்டப்படுத்தினதுக்கு உங்களுக்கு வலிக்குது? அது தெரியல, வலிக்குது. வலி தாங்க முடியல, என்ன பண்ண தெரியல, அதான் குடிச்சிட்டேன். மேபி உன் மேல தப்பு இல்லாம நான் பண்ணதுனால எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓ, சாரி சார். எதுக்கு? இல்லை, நானும் தான் உங்களை கஷ்டப்பட்டு நீங்க ஒன்றும் அன்னைக்கு என்ன வேணே அடிக்கலையே, நான் தான் உங்களை டீஸ் பண்ணேன். நீங்க மொத்தம் கொடுக்கும்போதும் நானும் தான் கொடுத்தேன். இன்னைக்கு காலையில கிளாஸை விட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துடக்கூடாது, உங்களை ஃபர்ஸ்ட் கோவத்துறது நான் தானே, அப்போ நான் தான் சாரி. நான் தான் சாரி சொல்லுவேன். பாரா, the great கம்டம் என்கிட்ட சாரி சொல்றாரு. ஏன் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, நீங்க சாரிலாம் சொல்ல மாட்டீங்களே. இல்ல, மஸ்த எஃப்எஃப்ல வர மாதிரி உனக்கு வேற ஒன்று சொல்லணுமோ? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். சரி, சாரிக்கு பதிலா நான் வேணா வேற ஒன்று பண்ணட்டுமா? வேறயா? வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும் ஹரே டயங்க ஹரே ஜங்கு கிட்ட போறாரு. ஜங்குக்கு ஹார்ட் பீட்ல துடிக்குது. சார், எதுக்கு இப்ப கிட்ட வரீங்க? அதான் சொன்னேன்ல, சாரிக்கு பதிலா நான் வேற ஒன்று பண்றேன்ட்டு. வேற வேற நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் எனக்கு. நான் அந்த சாரியை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என் மனசை அக்செப்ட் பண்ண மாட்டேதே, அதான். எப்படியே டயங்க ரொம்ப கிட்ட போறாரு. ஜங்குக்கு அப்படியே கண்ணை இறுக்கி முடிக்கிறான். அப்போ அவனுக்கு எந்த ஃபீலுமே வரல.
என்னடா இது ஒண்ணுமே தெரியல அப்படின்ட்டு கணத்தை வந்து பாக்குறான். பார்த்தா டயாங்கட்டியே கட்டி பிடிச்சிருக்காரு. அப்படியே அவனை கட்டி பிடிச்சு பின்னாடி தட்டி குட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி அப்படின்ட்டு அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஜங்குக்கு இது சர்ப்ரைசிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் அவனுக்கு அந்த ஹக் அவ்வளோ சேஃபா இருக்கு. அப்படியே அவன் மனசுல இருந்த பாரம்ல அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல சைலண்டா உட்காராரு. அப்ப ஜங்கு, சார் நான் ஒன்னு கேட்கலாமா? என்ன? நீங்க எவ்வளோ சாஃப்டா நடந்துக்கிறீங்க, ஆனா ஏன் காலேஜ்ல அவ்வளோ ரூடா இருக்கீங்க? உங்களுக்கு லவ்னா ஏன் சுத்தமா பிடிக்கல? ஏன் அதை அடியோட வெறுக்கிறீங்க? ஏன்னா சின்ன வயசுல ஒரு லவ்வ ரொம்ப வெறுப்போட பார்த்தேன். லவ்வா? எந்த லவ்? ஒருவேளை நீங்க சின்ன வயசுல யாருன்னா லவ்? ஏய், அந்த சீன்லாம் இங்க இல்ல. நான் சொல்றது எங்க அம்மா அப்பாவை. அம்மா அப்பாவா? அவங்க என்ன பண்ணாங்க? என் அம்மா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, என் அப்பா அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு சாப்பிட்னா கூட ரொம்ப கஷ்டப்படணும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர். அப்பதான் எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்தாரு, உருகி லவ் பண்ணாரு. எங்க அப்பாவோட லவ்வை பார்த்து எங்க அப்பாவை எங்க அம்மாவை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா என் தாத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எங்க அப்பா கோசம் எங்க அம்மா எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் லவ்வும் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. நான் பிறந்தேன். பிறந்து எங்க அப்பாவை நல்லா பார்த்தேன். எங்க அப்பா எங்க அம்மாவை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு. நாங்க ரொம்பவே ஹாப்பியான ஃபேமிலியா தான் இருந்தோம். அப்பதான் எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அம்மா இவ்வளோ லவ் பண்றத, அவர் நல்லா பார்த்துக்கறத அதெல்லாம் பார்த்தாரு. ஆனா நாங்க கஷ்டப்படுறோன்ட்டு அவரோட சொத்துல முக்காவாசி எங்களுக்கு எழுதி வச்சாரு. முக்கியமா எங்க அப்பா பேர்ல. என்னோட அம்மாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா என் அப்பா இனிமே கஷ்டப்படக்கூட மாட்டாரு, எங்க அப்பா இனி கஷ்டப்பட மாட்டாரு, அவர் எங்க கூடயே இருப்பாருன்ற சந்தோஷக்கோசம்தான் அவங்க அந்த சொத்தை அக்செப்ட் பண்ணாங்க. நாங்களும் நல்லா தான் இருந்தோம். ஆனா ஆனா அப்படியே நடக்கல. சொத்து வந்திருக்கத்து எங்க அப்பா மொத்தமா மாறிட்டாரு. என் அம்மா கிட்ட முன்ன மாதிரி லவ்வோட இருக்கல. வீட்டுல நிறைய நேரம் இருக்க மாட்டாரு, வீட்டுக்கு சில நேரம் வராம கூட இருப்பாரு. என் அம்மா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா போட்டு செம்மையா அடிப்பாரு. நான் அப்ப சின்ன குழந்தை, என்னால எதுவுமே பண்ண முடியல. என் அம்மா பாவம், அந்த சாப்பாடு கூட அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது. ஆனா வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துவாரு. எங்க தாத்தா அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த வீட்டை தான் கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எந்த வீட்டுல செல்லமா வளர்ந்தாங்களோ அந்த வீட்டுலதான் கொடுத்தாங்க. அதே வீட்டுல எங்க அம்மா ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருந்தாரு. இதெல்லாம் தெரிஞ்சும் எங்க தாத்தா எங்க அம்மா கூப்பிட வந்தாரு. ஆனா எங்க அம்மா போல. ஏன்னா எங்க அப்பாவை தான் அவ்வளோ லவ் பண்ணிட்டாங்களே, அவங்க போல. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவர் கூட தான் இருப்பேன்ட்டு பொடிவாடுமா எங்க அப்பா கூடயே இருந்தாங்க. அவர் கொடுத்த ஒவ்வொரு டார்ச்சரையும் அனுபவிச்சாங்க. எதுக்கு? அவர் கூட இருக்கணும்ன்ற ஒரே ரீசன் கோசம். எங்க அப்பா பண்ண எல்லா கொடுமையும் அவங்க பொறுத்துட்டு வாழ்ந்தாங்க. ஆனா அவங்களால ஒன்னே ஒன்ன மட்டும் தாங்க முடியல. என்னது? துரோகம். துரோகத்தை மட்டும் தாங்க முடியல. ஒரு நாள் எங்க அப்பா எங்க வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு கூட தப்பா இருந்தாரு. அதை அம்மா பார்த்துட்டாங்க. அதை விட மோசம், அவங்க பேசினதை கேட்டுட்டாங்க. அப்பதான் எங்க அப்பாவுக்கு தெரிய வந்தது, எங்க அப்பா அவங்கள உண்மையா லவ் பண்ணல, காசுக்கோசம் பணத்துக்கோசம் தான் லவ் பண்ணியிருக்காங்க. சொத்தை கடிச்சதுக்கு அடுத்து எங்களை
எப்படியாச்சும் வெளியே அனுப்புனதான் எங்கள் அம்மாவை அத்தனை நாள் கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அவங்களால அந்த வலியை தாங்க முடியல. என்ன கூட எனக்கோசம் வாழணும் கூட அவங்க நினைக்கல. போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமாம், அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து நான் அந்த வீட்டில் இல்லை. நான் என் தாத்தா கூட போயிட்டேன். சின்ன வயசில் என் அம்மா என் முன்னாடி கஷ்டப்பட்டப்பையோ இறந்தப்பையோ எனக்கு அவ்வளோவா வலி தெரியல. அது சுத்தமாக எனக்கு புரியல. ஆனால் வளரும்போது அம்மா அப்பா இல்லாத ஏக்கம், அப்போதான் அவங்க ஏன் இல்லை நான் யோசிக்கும்போது இந்த லவ் தானே காரணம். ஒருவேளை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா அவங்க 2 பேரும் என் கூட இருந்திருப்பாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கண்மூடித்தனமாக லவ் பண்ணாமல் இருந்திருந்தா அவங்களாச்சும் என் கூட இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்னை விட்டு போனதுக்கு காரணம் அந்த லவ்ன்றதுனால தானே. நான் வளர வளர புரிஞ்சுக்கிட்டேன் என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ சஃபர் ஆனாங்க கண் எதிர்க்க பார்த்தவன். அதனால தான் எனக்கு லவ்னாலே வெறுப்பு. எங்க என்னையும் யாருன்னா அப்படி பண்ணிடுவாங்களோன்ட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அதனால தான் லவ்ன்ட்டு யார் வந்தாலும் அவங்கள அடித்தேன். என்னால் யாரும் என்னை உண்மையாக லவ் பண்ணிடக்கூடாது, என் மேலே ஆசை வச்சு அவங்க கஷ்டப்படக்கூடாது தான் நான் எல்லார்கிட்டே வெறுப்போடு நடந்தேன். அவங்கள கஷ்டப்படுத்தினேன். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த கஷ்டமும் 1-2 நாளில் போயிடும். ஆனால் லவ்வோட கஷ்டம் எப்பயுமே போகாது. இதுதான் நான் லவ்வை வெறுக்கிறதுக்கான காரணம். ஐம் சாரி சார். ஏய், நீ ஏன் இப்போ சாரி கேட்குற? இல்லை, நான் கூட தான். நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க, லவ்னால எல்லாரையும் போட்டு அடிக்கிறீங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்கன்ட்டு தப்பாக புரிஞ்சு வச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. ஐம் சாரி சார். ஏய், நீ ஏன் இப்போ சாரி கேட்குற? நீ சாரி கேட்டு எல்லாம் மாறிட போடா. ஃபர்ஸ்ட் நீ ஏன் சாரி கேட்கணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த வெறுப்பு, நான் காதல் மேலே வச்சிருக்க வெறுப்பு எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. இந்த ஷீல்டால தான் நான் என்ன காப்பாத்திட்டு இருக்கேன். அடுத்தவங்க காதல்ல இருந்தே நான் என்ன காப்பாற்றிருக்கேன். யார் மேலேயும் அந்த ஷீல்டு விட்டு நான் வெளியே போய் காதலிக்க கூடாதுன்றதுக்கோசம்தான் நான் வெறுப்புன்ற ஒரு ஷீல்டை போட்டிருக்கேன். ஆனா இப்போ அப்படின்னு ஜங்குக்க பார்த்து அந்த ஷீல்டு உடஞ்சிருமோட்டு பயமா இருக்கு. அப்போ ஜங்குக் அப்படியே டேங்க பார்த்து, ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு உங்களை சுற்றி வெறுப்புன்னு போட்டிருக்க ஷீல்டை ட்ரூ லவ்ன்ட்டு யாரோட காதலோட அம்புனா வந்து அதை குத்தி கிழிச்சு உடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே ஜங்கு கிட்ட க்ளோஸாக போயிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே டேங்க தான் பார்க்குறான். அப்போ டயம் இதனால உன் காதுல வாங்கிக்கோ. ஒருவேளை என்னோட ஷீல்டை குட்டி கிழிச்சு உடைச்சா அந்த உடைச்ச பர்சனை எந்த ரீசன் கோசமும் எதுக்கோசமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது எந்த அப்படின்ட்டு ஜங்குக்க பார்த்து சொல்கிறான். ஜங்குக்கோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. அவன் அப்போதான் நோட் பண்ணுறான் டயம் கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் கனெக்டிவ் ஆரோ அப்படியே இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. யோங்கி இதுக்கு தான் சொல்லியிருப்பான், அது ஸ்ட்ராங் ஆகக்கூடாது தான், டேங்க் கிட்ட போகக்கூடாது, நெருங்கக்கூடாது, பேசக்கூடாது சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க இவ்வளோ கிட்ட நெருங்கி இவ்வளோ லவ்வோட பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த அம்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இதை பார்த்து ஜங்கு கூட அப்படியே வைட் ஆகுது. ஓகேடா, இதோட இந்த பாட்டு நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன்டா. கொஞ்சம் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்குறேன். பை கேரட்ஸ்.